நம்மளுக்கு என்ன தெரியுமா, நம்மளுடைய பாடுகள், நம்முடைய காரியங்கள், இது மாதிரியே நம்மளே என்னை ஆசீர்வதியும். நான் கேள்விப்பட்டேன், ஒரு இன்னைக்கு கூட கேள்விப்பட்டேன், எனக்கு கர்த்தரை நான் எப்போ நம்புவேன்னா எனக்கு பேங்க்ல 2 கோடி போட்டாருன்னா நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொன்னார். இது கேட்டோன்னே சிரிப்பு தான் வந்துச்சு. கர்த்தர் ஏன் உன் பேங்க் அக்கௌண்ட்டை தேடி 2 கோடி போடணும்? இவங்க சபையில வளர்ச்சி அடைந்து மூத்தினவர்கள், இவர்கிட்ட இருக்கிற பாவத்தை உருணும்னு சொன்னா 2 கோடி போடணுமா? இது என்ன கணக்கு? ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இது இப்படியெல்லாம் இருக்கிறாங்க மனுஷர். பாருங்க என்ன கேவலமான புத்தி. நீ 2 கோடி போட்டாரு, அப்புறம் 2 கோடி போடுந்த பிறகு என்ன செய்வேன்? என்னால் அப்பவும் விட முடியல இந்த பழக்கத்தை, அப்புறம் திருப்பி நான் கண்டினியூ பண்றேன், 4 கோடி போடுன்னு நெக்ஸ்ட் சொல்வீங்க. சரி, இது மாதிரி நான் யாரை குறிப்பிட்டு சொல்றேன்னு அவங்களுக்கே தெரியுது, கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கே புரிஞ்சுக்கிட்டும் இது கர்த்தர் பேசுறாரு, இது விளையாடுற காரியம் இல்லை. இது ஆண்டவர்கிட்ட சொல்றது 2 கோடி போட்டா 4 கோடி போட்டா நான் உண்மை எழுதுவேன், என்னுடைய கெட்ட பழக்கத்தை, நான் சிகரெட் பிடிக்கிறத போட்டு விட்டுடுவேன், நான் இந்த மற்ற பழக்கத்தெல்லாம் விட்டுடுவேன். உன்னால உன்ன மேல கண்ட்ரோலே கிடையாது. நீ எப்படி அதை விட முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எத்தனையோ கிருபையினாலே உன்னை வைத்திருக்கிறார். நம்முடைய செய்கைக்கு தக்கதாக இல்ல, அவருடைய இது எத்தனையோ இது எவ்வளவோ கணக்கு இருக்கு அவருக்கு. அந்த இதுபடியே உன்னை விட்டு வச்சிருக்காரு. சோ யோசனை பண்ணி பாருங்க. 17ஆம் வசனத்தை பாருங்க. தேவனே உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம். தேவனுடைய ஆலோசனைகள் அதிகமானவைகள். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அவர் ஆலோசனை இருக்குது. இது தெரியாம நாம என்ன பண்றோம்? We try to put our conditions to God. No, it will never work. It will never work. போனா போதுன்னு ஒரு சின்ன பிள்ளை அழுதிச்சுட்டு முட்டாய் கடிச்சுன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா அவர் எதை விரும்புகிறார்னா, நீ வளர்ந்து பெரியவனாகி நீ பாலை உண்ணாமல் அது நல்ல பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிட்டு அவர் சொல்லுகிறபடி அவரை பற்றி அறிந்து கொள். இதுதான் அவர் விரும்புகிறார். இந்த அதிகாரத்தில் இவ்வளவு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. இது சொல்லிக்கிட்டே போகலாம், நாட்களுக்காக போகும். ஆனா நமக்கு நேரம் இல்லை. Let's turn our Bibles to Colossians 1st chapter. So இந்த இடத்துல 9வது வசனத்துக்கு திருப்பி வரோம். எல்லா ஞானத்தோடும் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுதான் எல்லா ஞானத்தோடும், ஆவிக்குரிய விவேகத்தோடும். ஆவிக்குரிய விவேகம், உங்களோட விவேகம் இல்லை, ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே, அவருடைய சித்தம் என்னதென்று நான் அறிந்து கொண்டேன். ஒரு மனுஷன் எப்ப முன்னேறான்னு சொன்னா அவன் அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். அடுத்தது சகலவித நற்கிரியமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளவும். தேவனுக்கு பாத்திரனாக, நான் பிரியமுள்ள பாத்திரனாக நான் நடந்து கொள்கிறேனா அப்படின்னு ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் யோசனை பண்ணணும். நம்ம ஆர்கியூ பண்ணலாம், எவ்வளவோ பயங்கரமா விதம்னாலும் ஆர்கியூ பண்ணலாம், எதுவும் எடுப்படாது. Does God know me? Does he love me? Yes, he loves you. That's the reason we are living. So அவருக்கு பாத்திரமாக நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை தெரிந்து கொள்ளினேன். இதை இன்னைக்கு பாதியில் தான் முடிக்கிறேன். இன்னொரு நாள் படிக்கும்போது நம்ம அதை முழுவதுமா படிக்கலாம், ஏன்னா நேரம் அதிகமாகுது. ஸோ இதுக்கு பாத்திரமா நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும். பார்த்தீங்களா, கூடவே இந்த நீடிய சாந்தம் பொறுமை எல்லாம் வருது. நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படும். அவர்கிட்ட விதமான வல்லமைகள் இருக்குது. அது அவருடைய எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறது. இதுதான் ஜெபம்.
நம்ம கூட ஜெபம் பண்ணுறோம், நைட்டில் ஜெபம் பண்ணுற டீம் பார்க்குறேன் நான். எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, இது மாதிரி தான் ஜெபம் பண்ணுறாங்களே தவிர்த்து இதுக்கு தான் நான் அந்த நைட் ஜெபத்தை ஆரம்பிக்க சொன்னேன். இதை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். கர்த்தாவே, நான் யாரு? உம்மை பற்றி எனக்கு இவ்வளோ தெரியும். இப்படி பண்ணும்போது உங்கள் விசுவாசம் பெருகிறது. அந்த ரப்பரை இழுத்தா பெருசாகும்னு சொன்னாங்க, இலாஸ்டிசிட்டி. அது மாதிரி உங்களோட விசுவாசம் வளர்ந்து கொண்டே போகும். இப்பொழுது கர்த்தருடைய நாமத்துக்குள்ள உங்களை நான் உண்மையாகவே சிந்திக்க வைக்கிறேன். நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்கள். நான் நல்லவனாக நீ வாழ்ந்தால் கர்த்தருக்கு என்ன? நீ நல்லவனாய் வாழ்ந்தால் உனக்கு தான் நல்லது. நீ தீவனா வாழ்ந்தீனா இல்லை கெட்டவனா வாழ்ந்தீனா உனக்கு தான் அது கெடுதல். ஆகவே கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, என் பேச்சை கேட்டு அது மாதிரி நடக்கிறவன் கற்பாறை என் மேல கட்டின வீடு கட்டுறவனுக்கு ஒப்பாரா இருக்கிறான்னு சொல்ற. He knows us. We don't know about him. இதை புரிஞ்சுக்கிட்டு நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நீங்க இந்த காரியத்தை புரிந்து கொண்டு நடக்க பிரயாசப்படுங்கள். செல்ஃபிஷ் இதோட போவாதீங்க. அவர்கிட்ட எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் வந்து நம்மளை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க போங்க. ஐ வாண்ட் டு நோ அபவுட் யூ. அவருடைய சித்தத்தை, நான் உங்க சித்தத்தை அறிய வேண்டும், தேவனை அறிய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிக்கலாம். தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபை பெருகட்டும். கர்த்தாவே, இந்த நாடு இந்த காரியங்கள் இவ்வளவு பெரியதாக இருக்கிறபடியால் கர்த்தாவே, உம்மை பற்றி அறிகிற அறிவில் நாங்கள் வளரவும், கர்த்தாவே, உம்மை பற்றி அறிகிற அறிவில் வளரவும், எல்லாவித அறிவினாலும் தேவனை பற்றி அறிகிற அறிவினாலே வளரப்படவும், ஞானத்தினால் நிரப்பப்படவும் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். துதிக்கான மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்து. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.